ஒரு சந்தோஷமான விஷயம். ரம்யா வந்து இந்த ராத்திரி டைம்ல கால் பண்ணா 12 மணி. ஆனா ஏன் கால் பண்ணா அப்படின்னு ரம்யாவ கேட்கல. ஏன்னா வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல கமல் சொல்லுவாரு. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அதே மாரி ரம்யா கால் பண்ணா பேசணும், ஏன்னு கேட்கக்கூடாது. ஸோ ரம்யா கால் பண்ணி என்ன பண்றேன்னு கேட்டா, நான் சொன்னேன், "ஐ அம் ஆன் அ நைட் டிரைவ்" அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்றா, "நீ கார் ஓட்டுற மாரி தெரியல. பைக் தானே ஓட்டுற. அப்போ நைட் ரைடு சொல்லணும்ன்றா." புரியிற மாரி சொல்றதுக்கு சொல்றா. பைக்கு, குதிரையெல்லாம் ஓட்டுனா ரைடு. அதனால தான் கோஸ்ட் ரைடர்ன்னு ஒரு படம். பைக் ஓட்டுறவரு, கால பைரவன். ஸோ பைக்னா ரைடு, காருனா டிரைவு அப்படின்னா. நான் சரி ரைட்டு அப்படின்னு சொன்னேன். உடனே ரம்யா, "என்ன பைக் ஓட்டுற? புல்லட்டான்னு" கேட்டா. என் மைண்ட்ல என் பாடி செம வீக்கா இருக்கு. மில்லட் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன புல்லட் ஓட்டுறனான்னு கேட்கிறா அப்படின்னு நெனச்சேன். நான் ரம்யாட்ட சொன்னேன், "பைக்கு தான்" அப்படின்னேன். உடனே ரம்யா, "என்ன பைக்கு காட்டுன்னா." நானும் காமிச்சேன். ரம்யா உடனே, "என்னடா சைக்கிளா ஓட்டுற? பைக்குன்னு பொய் சொல்றியான்றா." நான் சொன்னேன், "சைக்கிள்னா பைசைக்கிள். ஷார்ட் ஃபார்ம்ல பைக்" அப்படின்னேன். உடனே ரம்யா கோச்சிட்டு ஃபோன கட் பண்ணிட்டா. அவ வந்து கால் பண்ணும்போது ஏன் கால் பண்ணான்னு கேட்க தோணல. ஆனா அவ கட் பண்ணதால நாளைக்கு ஆஃபீஸ்ல ஏன் ஃபோன கட் பண்ணேன்னு நான் கேட்பேன். ஸோ நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. பைக்குனா ரைடு, காருனா டிரைவு. அப்புறம் இப்படி வண்டிய ஓட்டிக்கிட்டே உங்களுக்கு வீடியோ போடுறேனே, இது வந்து உங்ககிட்ட 4 லைக் வாங்குறதுக்கா? அப்படியா? அப்படின்னு நெனைக்காதீங்க. நீங்க நாளைக்கு லைக் பண்ற பொண்ணுகிட்ட இங்கிலீஷ தப்பா பேசி, அந்த பொண்ணு உங்கள டிஸ்லைக் பண்ணிடக் கூடாதுன்னு தான் இந்த மாரி வீடியோஸ் போடுறேன்.